அவ்வளவு போலீஸ வச்சுக்க தெரியலனா நீங்க எதுக்கு கமிஷனர் போலீஸா இருக்கீங்க? உங்களை கமிஷனர் போலீஸாக நியமனம் செய்ததே இது போன்ற கொலைகளை செய்வதற்காக தான் என்ற குற்றச்சாட்டை நான் பகிரங்கமாக வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ரவுடிகளும் சமூக போராளிகள் இல்லல்ல, அவங்களும் ரவுடிகளுக்கு 1% நான் I don't want to appear, but let rowdies be handled according to law. Let policemen not turn into rowdies. அதான் நான் சொல்ல வரேன். அல்லது குண்டாஸ் ஆக்ட்ல பலமுறை உள்ளே சென்று வந்தவர்களாக இருக்கலாம். ஆனா ஒரு விஷயம் தெளிவாக காட்டுகிறது, இவர்கள் எல்லாம் முறையாக சட்டத்தின் முன் நிறுத்தி கொண்டு வருகின்ற ஒரு கெப்பாசிட்டி, ஒரு ப்ரொஃபஷனல் கெப்பாசிட்டி தமிழக காவல்துறைக்கு இல்லை என்பதை அவர்கள் காட்டுகிறார்கள். இன்னைக்கு ரவுடிஸை நீங்க ஹேண்டில் பண்றீங்க. நீங்க ஆந்திரா கடப்பாரந்து ஒருவரை கூட்டிட்டு வரீங்கன்னா அவர் என்ன கொஞ்சிட்டு வரீங்களா? Why was he not in handcuff? ரவுடிகளுக்கு புரியக்கூடிய ரவுடி பாஷையில் நான் பேச தயார் என்று கூறினார். அது காக்கி சட்டை போட்டு ரவுடி பாஷையில பேசக்கூடாது. காக்கி சட்டையை கழட்டிட்டு கையிலேயே கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க ரவுடி பாஷையில பேசுங்க, நாங்க பேச மாட்டோம். ரவுடிகளுக்கு எந்த லாங்குவேஜ் புரியுமோ அந்த லாங்குவேஜ்ல நம்ம சொல்லிக்கலாம். நீங்கள் சட்டத்துக்கு புறம்பாக செயல்படுங்கள் என்று கட்டளையிடும் போது செய்வதற்கு இருக்கக்கூடிய, சாரி டு யூஸ் திஸ் வேர்ட், யோர் ஸ்லேவ்ஸாக அவர்கள் செயல்பட தயார் நிலையில் இருக்கக்கூடியவர்களை பயன்படுத்தி தான் இது போன்ற கொலைகளை செய்கிறீர்கள் என்ற சந்தேகம் சாதாரண மக்கள் தான் வருது. அருண் நினைச்சிட்டு இருக்காரு எல்லாரும் பாராட்டிட்டு இருக்காங்கன்னு. இதேதான் ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய கமிஷனர் போலீஸா இருந்தவர் டிஷா உடைய கேங் ரேப் கேஸ்ல நாள் வரை 2019 டிசம்பர் மாதம் நாள் வரை ஹைதராபாத்ல அந்த கமிஷனர் போலீஸை வேன்ல கூட்டிட்டு போய் பூ மாலை போட்டு பாராட்டினார்கள். என்ன ஆச்சு? ரவுடிஸ்ன்னு சொன்னீங்க, ரைட்டு. இப்ப இவங்க எல்லாம் காக்கி போட்ட ரவுடிஸ் அருணா ஜெகதீஷன் கூறி இருக்கிறார்களே, உங்கள் சட்டமன்றத்தில் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களே. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். சமீப நாட்களாக இந்த என்கவுண்டர் அப்படின்றது ரொம்ப தொடர்ச்சியாக நிறைய இடங்கள்ல நடக்கிறத பார்க்க முடியுது. குறிப்பா பகுஜன் சமாஜ் கட்சி தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங்கோட அந்த வழக்குல பாத்தீங்க அப்படின்னா இதோட 2வது என்கவுண்டர் நடக்குது. சிசிங் ராஜா என்பவரை இன்னைக்கு என்கவுண்டர் செஞ்சிருக்காங்க. சோ இதை பத்தி எல்லாம் பேசுறதுக்காக சமூக செயற்பாட்டாளர் ஹென்றி தீபன் சர்வன் நம்மளோட இணைந்திருக்கிறார். அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். இந்த என்கவுண்டர் அப்படின்றது தொடர்ச்சியாக நீங்க தொடர்ந்து அதற்கு எதிர்ப்புகள் கொடுத்துட்டு வரீங்க. என்கவுண்டர் பண்றது அப்படின்றது மனித உரிமைக்கு எதிரான ஒரு விஷயம் அப்படின்றத பதிவு செஞ்சுட்டே இருக்கீங்க. இது மாதிரியான தொடர்ச்சியான என்கவுண்டரை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க, குறிப்பா திமுக ஆட்சியில? அந்த என்கவுண்டர் என்பதை தமிழில் மோதல் சாவுகள் என்று கூறுகிறோம். ஆங்கிலத்தில் சட்ட ரீதியாக இதற்கு இருக்கக்கூடிய பெயர் எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங், சட்டத்துக்கு புறம்பாக நடக்கக்கூடிய கொலைகள். இதுதான் சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய பெயர். இந்த ஆட்சியில், திமுக ஆட்சியில், சமூக நீதி ஆட்சியில் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிற்பாடு நடக்கக்கூடிய 16வது எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங் தான் இந்த சிசிங் ராஜாவுடைய கொலை. நேற்று அவர் அண்டை மாநிலத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் கைது செய்யப்பட்டு அவர் செம்பியம் காவல் நிலையத்தில் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கில் அவரை கைது செய்திருக்கிறார். செம்பியம் காவல் நிலையத்திற்கு வந்தவர் நீலாங்கரை பகுதியில் மோதல் சாவில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்று கூறப்படுகிறது. முதல் கேள்வி, நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டவர் அவர் நீலாங்கரை பகுதிக்கு ஏன் கொண்டு செல்லப்பட்டார் என்பதற்கு எந்த விளக்கமும் இன்னும் காவல்துறை கொடுக்கவில்லை. அவரை காவலில் வைத்திருக்கக்கூடிய கிரேட்டர் சென்னை காவலர்கள் பாதுகாப்பாக வைக்கக்கூடிய தரம் இல்லாதவர்களை அவர்களுடைய கமிஷனர் ஆஃப் போலீஸ் வைத்திருக்கிறாரா என்ற கேள்விகள் எல்லாம் எழும்புகிறது. வருத்தமான செய்தி என்னவென்றால், அருண் பொறுப்பெடுத்து 10 வாரங்களில் இது 3வது என்கவுண்டர். ஒரே வழக்கில் 2வது என்கவுண்டர். அதாவது மதிப்பிற்குரிய மறைந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய வழக்கில் முதல் என்கவுண்டர் திருவெங்கடம். அவர் ஒரு ஜுடிஷியல் கஸ்டடி,
போலீஸ் வந்து ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கக்கூடியவருக்கு போலீஸ் கஸ்டடி மனு போட்டு நாங்கள் இவரை விசாரிக்க விரும்புகிறோம் என்று கூட்டிட்டு போகும்போது உயர்ந்த மரியாதை கொடுத்து பாதுகாப்பு கொடுத்து அவர் உடலுக்கு முழுமையான பாதுகாப்பு கொடுத்து வைக்க வேண்டிய ஒரு நிலை அது. அந்த நிலையில் இருந்தவரை சுட்டு கொன்றது தற்காப்பிற்காக என்று கூறியது அருணுடைய காவல்துறை என்பதை இந்த நேரத்தில் கூற விரும்புகிறேன். நான் வேண்டுமென்றே பிரித்து பேச விரும்புகிறேன். எல்லா காவலர்களையும் ஒரே பாஸ்கெட்ல போட்டு நான் பேச விரும்பவில்லை. ஆகையால் தான் அருண் தலைமையில் இருக்கக்கூடிய கிரேட்டர் சென்னை போலீஸை மட்டும் இப்போதைக்கு நான் கவனம் செலுத்த விரும்புகிறேன். இரண்டாவதாக அவருடைய எல்கைக்குள் நடந்ததுதான் காக்காத்தோப்பு பாலாஜியுடைய என்கவுண்டர். அது இன்னொரு வழக்கு. இவர்கள் எல்லாம் ஏதோ ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எல்லாம் நான் சொல்லி வரல. இவர்கள் மேல எல்லாம் வழக்குகள்லாம் கண்டிப்பாக இருக்கும். இவர்கள்லாம் நீங்க ரவுடிஸ் என்ற லிஸ்ட்ல கொண்டு வரலாம், ஹிஸ்டரி ஷீட்டர்ஸ் என்ற லிஸ்ட்ல கொண்டு வரலாம், அல்லது குண்டாஸ் ஆக்ட்ல பலமுறை உள்ளே சென்று வந்தவர்களாக இருக்கலாம். ஆனா ஒரு விஷயம் தெளிவாக காட்டுகிறது, இவர்களெல்லாம் முறையாக சட்டத்தின் முன் நிறுத்தி கொண்டு வருகின்ற ஒரு கெப்பாசிட்டி, ஒரு ப்ரொஃபஷனல் கெப்பாசிட்டி தமிழக காவல்துறைக்கு இல்லை என்பதை அவர்கள் காட்டுகிறார்கள். ஒரு 3 என்கவுண்டரை வந்து ஒரு 10 வாரத்துல செஞ்சுதான் உங்களுக்கு ரவுடிசத்தை நீங்க தடுக்கணும்னு டேவிட்சன் தேவாசீர்வாதம் ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் அவரும் பொறுப்பெடுக்கிறார். அவருடைய லா அண்ட் ஆர்டர் பொறுப்புக்கு கீழே நடக்கக்கூடிய விஷயம் தான் சென்னையில நடக்கக்கூடிய இந்த என்கவுண்டர்ஸ். இஸ் a superior officer. superior officers டேவிட்சனுக்கும் பொறுப்பு இருக்கின்ற இந்த நேரத்தில் கூற விரும்புகிறேன். அருண் as a commanding officer he has a responsibility என்ற இந்த நேரத்தில் கூற விரும்புகிறேன். ஆகவே இது 3 சம்பவங்களும் தண்டிக்க முடியாத சம்பவங்கள். ஆனால் 16வது என்கவுண்டர் நடந்து விட்டது என்று மறந்து விடாதீர்கள். நேற்று சேலத்தில் மணி என்ற மணிகண்டனை கைது செய்திருக்கிறார்கள். அந்த மணி என்ற மணிகண்டனை உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அவருடைய தகப்பனார் பார்த்தசாரதி என்பவர் டிஜிபிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அவர் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு அவரை எந்த விதத்திலும் அவர் உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடாது என்று பயந்து கடிதம் போட்டிருக்கிறார். அது போன்ற நிலையில்தான் இந்த சிசிங் ராஜாவுடைய நிலைமையும் இருந்திருக்கும். அவர் கொடூரமானவராக இருக்கலாம், அவருக்கு வழக்கில் நேரடி தொடர்பு இருக்கலாம். ஆனால் உன்னால் காவல்துறையால் சென்னை கிரேட்டர் போலீஸினால இவர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இல்லை என்றது உங்களுடைய செயல்பாடு காட்டுகிறது. சார், ஒரு கேள்வி கேளுங்க. தொடர்ந்து காவல்துறை தரப்புல சொல்லக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னா, அவங்க எல்லாம் வந்து நாங்க கூட்டிட்டு போறப்ப தப்பிச்சு போக முயன்றாங்க, காவலரை தாக்கிட்டு அவங்க வெளியேற முயன்றாங்க, அதனாலதான் நாங்க சுட்டோம் அப்படின்னு தொடர்ந்து ஒரே பேட்டர்ன்ல சொல்றாங்க. சிசிங் ராஜா இந்த பேட்டர்ன்ல பேசுறவர் தான் அருண். அது மட்டும் சொல்லல, அவங்க தப்பித்து போராடுறது மட்டும் சொல்லல. அருண் சொன்ன வார்த்தைகளை நான் இந்த நேரத்தில் மோரலஸ் அப்படியே கோட் பண்ண விரும்புகிறேன். ரவுடிகளுக்கு புரியக்கூடிய ரவுடி பாஷையில் நான் பேச தயார் என்று கூறினார். அது காக்கி சட்டை போட்டு ரவுடி பாஷையில பேசக்கூடாது. காக்கி சட்டையை கழட்டிட்டு கையிலேயே கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க ரவுடி பாஷையில பேசுங்க, நாங்க பேச மாட்டோம். நீ ஆர் an IPS ஆபீசர். இது போன்ற வார்த்தைகள் பயன்படுத்தியதே தவறு. யூ cannot யூஸ் திஸ் லாங்குவேஜ். நீங்க பேசுறது என்ன? நான் வன்முறையால் ஃபேஸ் பண்ண தயார் என்றுதான் சொல்றீங்க. ரவுடிக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? You have a CRPC. You have a new manual. உங்களுடைய மேனுவல் என்ன சொல்லுது? உங்களுடைய புது BNSS மேனுவல் என்ன சொல்லுது? உங்க BNSS மேனுவல் கூறுவது என்னவென்றால், இவ்வளவு புது சட்டம் கொண்டு வந்து இந்த புது சட்டத்தின் மூலமாக நாங்கள் எல்லா மாற்றங்களையும் கொண்டு வந்திருக்கிறோம் சொல்றீங்கல்ல. இந்த BNSS மேனுவல் உங்களுக்கு இது போன்ற நபர்களை பாதுகாப்பாக வைப்பதற்கு, அவர்களுக்கு ஹேண்ட்கஃப் போடுவதற்கு, லீடிங் செயின் போடுவதற்கு அனுமதி கொடுத்திருக்கு. பயன்படுத்தினீங்களா? அருண் பயன்படுத்தினாரா? இல்ல டேவிட்சன் ஆசீர்வாதம் லா அண்ட் ஆர்டருக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர் இதை செய்யுங்கள், உங்கள் கஸ்டடியில இருக்கக்கூடியவர் தப்பித்து போகிறார்கள் என்று தமிழகத்தில் இருக்கக்கூடியவர் கொந்தளிக்கிறார்கள், பிளீஸ் கீப் தம் அண்டர் செயின் என்று சொன்னார்களா? இல்ல இவங்க தான் சொன்னாங்களா நாங்க பிடிச்ச சைசிங் ராஜா வந்து நாங்க செயின்ல வச்சிருந்தோம், ஹேண்ட் கஃப்ல வச்சிருந்தோம் சொல்றாங்களா? இல்ல நாங்க கோர்ட்ல இருந்து கஸ்டடி பெற்ற திருவங்கடத்தை நாங்கள் செயின்ல வச்சிருக்கோம் சொல்றாங்களா? இதெல்லாம் கட்டுக்கதைகள் என்று அவருடைய ஓன் வெர்ஷன்ஸ் காட்டுகிறது. இது நீங்க ஜூலை மாசம் 1ஆம் தேதிக்கு முன்னே சொல்லி இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு அது நம்புகின்ற விஷயமாக இருந்திருக்கும். ஜூலை மாசம் என்னைக்கு BNSS சட்டம் வந்து விட்டதோ, அந்த சட்டம் வந்த பிற்பாடு
எங்களுக்கு இந்த சட்டத்தில் பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் நான் சொல்ற ப்ரொவிஷன் இதுல இருக்கு, பாதுகாப்பாக வைப்பதற்கு. இப்போ ஒரு ஹை லெவல் நோட்டோரியஸ் கிரிமினலை நீங்க பிடிச்சிருக்கீங்கன்னா அவரை பாதுகாக்க வைக்கணும்னா அந்த பாதுகாப்புக்கு உரிய பாதுகாப்பு முரண்கள் நீ எடுத்திருக்கணும். அவ்வளவு போலீஸை வச்சுக்க தெரியலனா நீங்க எதுக்கு கமிஷனர் போலீஸா இருக்கீங்க? உங்களை கமிஷனர் போலீஸாக நியமனம் செய்ததே இது போன்ற கொலைகளை செய்வதற்காக தான் என்ற குற்றச்சாட்டை நான் பகிரங்கமாக வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களை கொல்லப்பட்ட ரவுடிகளும் வந்து சமூக போராளிகள் இல்லல்ல, அவங்களும் வந்து ரவுடிகளுக்கு 1% நான் I don't want to appear, but let rowdies be handled according to law. Let policemen not turn into rowdies. அதான் நான் சொல்ல வரேன். இன்னைக்கு வந்து ரவுடிஸை நீங்க ஹேண்டில் பண்றீங்க. நீங்க ஆந்திரா கடப்பாலேருந்து ஒரு கூட்டிட்டு வரீங்கன்னா அவர் என்ன கொஞ்சிட்டு வரீங்களா? Why was he not in handcuff? Why was he not in legal chain? ஏன் நீங்க அந்த லீடிங் செயின் போட்டு அவனை கூட்டிட்டு வரல? எப்படி உங்க கஸ்டடியில் அவர் தப்பிச்சார்? கடப்பாலேருந்து கூட்டிட்டு வர்றவரை வந்து நீங்க செம்பியம் காவல் நிலையத்துக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கணும். அதுதானே உங்க காவல் நிலையம். நீலாங்கரைக்கு எதுக்கு கூட்டிட்டு போனீங்க? நீலாங்கரையில் எப்படி சம்பவம் நடந்தது போன்ற கேள்விகள் எழும்புகின்றன. நாங்க இன்னும் ஆய்வு செய்யவில்லை. நாங்க ஒண்ணு இன்வெஸ்டிகேட்டிவ் போலீஸை நாங்க எங்க சைட்ல வைக்கல. அதனால தான் கூறுகிறேன், தயவு செய்து எங்களை போன்றவர்களை மட்டும் பேச வைக்காதீர்கள். இது போன்ற சம்பவங்களில் பேச வேண்டியவர்கள் யார் என்றால், கடமைப்பட்டவர்கள் யார் என்றால், உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியும் மற்ற நீதிபதிகளும் அவர்களுடைய அமைதியை உடைத்து they have to break their silence. and அவர்கள் நினைக்கிறீங்க சார், இப்ப 16வது என்கவுண்டர் நீங்க குறிப்பிட்டது போல இது 16வது என்கவுண்டர் அப்படின்றப்ப நீதித்துறை ஏன் அமைதியா இருக்காங்க? ஏன் அவங்க அதுதான் நான் கேட்கிறேன். நீதித்துறை என்ன எதிர்பார்ப்பார்கள் என்றால், உங்களை போன்றவர்கள் எங்களிடம் வந்து நீங்கள் ஒரு பொதுநல வழக்கை கொண்டு வாருங்கள் என்று கேட்பார்கள். நாங்கள் ஏன் பொதுநல வழக்கை கொண்டு வர வேண்டும்? அரசியல் சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய, கான்ஸ்டிடியூஷன் மொராலிட்டியை பாதுகாக்க வேண்டிய முழு பொறுப்பு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டிஸாக இருக்கக்கூடிய, கான்ஸ்டிடியூஷனை இன்டர்பிரட் பண்ணக்கூடிய உயர் நீதிமன்ற நீதிபதிகளிடம் ஒப்படைத்த பிறகு உயர் நீதிமன்றங்களுடைய நீதிபதிகளுடைய கான்ஷியன்ஸ். இது போன்ற 3 சம்பவங்கள் நடந்திருக்கு 10 வாரத்தில் என்றால், அதுவும் சென்னையில் நடந்திருக்கு என்றால், சென்னையில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றத்துடைய தலைமை நீதி பொறுப்பாக இருக்கக்கூடியவரும் மற்றவர்களும் இணைந்து இதை சுவமோட்டோ வழக்காக அவர்கள் எடுக்க வேண்டும் என்ற விஷயத்தை நான் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். மக்கள் பார்வையிலிருந்து ஒரு கேள்வியை கேட்க விரும்புறேன். இப்ப பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவரா இருந்த ஆம்ஸ்ட்ராங் வந்து கொல்லப்பட்டாரு. அதுல நிறைய ரவுடிகள் வந்து கைது செய்யப்பட்டாங்க. அப்ப கீழே கிரவுண்ட்ல மக்கள் என்ன பாக்குறாங்கன்னா, இத்தனை ரவுடிகள் எல்லாம் எதுக்கு நடமாட விட்டீங்க, இவங்க எல்லாம் தூக்கி உள்ள போடக்கூடாதா அப்படின்னு மக்களோட கேள்வி ஒண்ணு இருக்குல்ல. நானும் அதுதான் சொல்றேன். இது போன்ற ரவுடிகளை ஏன் வெளியே வச்சிருக்கீங்க? இந்த ரவுடிகளுக்கு பாதுகாப்பு யார்? காவல்துறையா? இந்த ரவுடிகளுக்கு பாதுகாப்பு யார்? காவல்துறையா அல்லது அரசியல் கட்சிகளா? இந்த கேள்வியை பேசாமல் நாம் இருக்க முடியாது. நான் இந்த கட்சி அந்த கட்சி என்று பேசவில்லை. எல்லா அரசியல் கட்சிகளும் வெவ்வேறு மட்டங்களில் இது போன்ற ரவுடிகளுக்கு பாதுகாப்பு நேரடியாகவும் மறைமுகமாகவும் கொடுக்கிறார்கள் என்பது நீங்கள் சொல்லுகின்ற எங்களை போன்ற பொதுமக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு கருத்து. அதனாலதான் நான் சொல்றேன், நேர்மையாக செயல்பட்ட ஒரு கமிஷனர் ஆஃப் போலீஸ ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலைக்கு பிறகு நீங்கள் மாற்றினீர்கள். எப்படி மாத்தினீங்க? எதுக்கு மாத்தினீங்க? உச்ச நீதிமன்றத்துடைய பிரகாஷ் சிங் கேஸ் வழக்கு என்ன சொல்லுது? ஆபரேஷனல் டியூட்டிஸ்ல இருக்கக்கூடிய சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், டிஎஸ்பிஸ், ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசர்ஸ், ஐஜிஸ், டிஜிபிஸ், இவங்க கமிஷனர் ஆஃப் போலீஸ், இவர்கள் எல்லாம் குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் அவர்கள் பொறுப்பில் இருக்க வேண்டும் என்று. அதனாலதான் சங்கர் ஜிவாலுக்கு 2 வருஷம் டேர்ம். இவங்க என்ன பண்றாங்க? டிஜிபியா இருக்கிறவங்களுக்கு மட்டும் உறுதியா 2 வருஷம் இருக்கிற மாதிரி பாத்துக்கிறாங்க. ஓய்வு பெற நாளைக்கு முன்னாடி கூட சில பேரை நியமனம் பண்ணி அதுக்கப்புறம் 2 வருஷம் இதெல்லாம் இருக்காங்க. இது உச்ச நீதிமன்றம் கூறியது. ஆனா உச்ச நீதிமன்றம் ஆபரேஷன் டியூட்டிஸ்ல இருக்கக்கூடியவர்களை இடமாற்றக்கூடாதுன்னு சொல்லிச்ச. அப்புறம் எப்படி ரத்தோரை நீங்க ஐபிஎஸ் மாத்திட்டு அருணை கொண்டு வந்தீங்க? எதற்கு கொண்டு வந்தீங்க? பதில் சொல்ல வேண்டியது யாரு? நீங்களும் நானும் கிடையாது. அந்த துறைக்கு பொறுப்பாக கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் பதில் சொல்ல வேண்டியது இருக்கு. ராத்தோரை மாற்றி அருணை கொண்டு வந்தீர்கள். சென்னையில் இருந்த 2 அடிஷனல் கமிஷனர்ஸ் ஆஃப் போலீஸை நீங்கள் மாற்றினீர்கள். ஒருவரை சென்னையிலே இருக்கக்கூடிய
அடிஷனல் கமிஷனர் போலீஸ் ஐஜி நார்த்தாக நீங்கள் கொண்டு சென்றீர்கள், இன்னொருவரை ஐஜி சவுத்தாக மதுரைக்கு அனுப்பி இருக்கிறீர்கள். நான் கேட்பது என்னவென்றால், உங்களுக்கு சில ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் உங்களுடைய செயல்பாட்டுக்கு ஏற்றாற்போல் நீங்கள் சட்டத்துக்கு புறம்பாக செயல்படுங்கள் என்று கட்டளையிடும் போது செய்வதற்கு இருக்கக்கூடிய, சாரி டு யூஸ் திஸ் வேர்ட், யோர் ஸ்லேவ்ஸாக அவர்கள் செயல்பட தயார் நிலையில் இருக்கக்கூடியவர்களை பயன்படுத்தி தான் இது போன்ற கொலைகளை செய்கிறீர்கள் என்ற சந்தேகம் சாதாரண மக்கள் தான் வருது. இந்த சாதாரண மக்கள் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள், ரவுடிகள் சிறையில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். நான் கேட்கிறேன், சிறையில் போடுகின்ற ரவுடிகளை ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு கவுன்சிலர்ஸ் போட்டிருக்கீங்களா? நீங்க அவங்களோட டீல் பண்றதுக்கு அங்க சைக்காலஜிஸ்ட் கவுன்சிலர்ஸ் சிறையில போட்டிருக்கீங்களா? சிறையை வெறும் குற்றவாளிகள் தயார் செய்கின்ற கூண்டுகளாக மட்டும் தமிழக அரசு வைத்துக் கொண்டிருந்தீர்கள் என்றால், நீங்கள் இவர்களை வெறும் குண்டாஸ் ஆக்ட் மூலமாக மட்டும் இவர்களை திருத்த முடியாது. உங்கள் கட்சியில் முதலில் கட்சி ஜீரோ டாலரன்ஸ் டு ரவுடிசம் என்பது கட்சி ரீதியாக எல்லா கட்சிகளும் எடுக்க வேண்டிய முடிவு என்பது ஆம்ஸ்ட்ராங்குடைய வழக்கு எடுத்து காட்டுகிறது. அவருடைய வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும், வெவ்வேறு அரசியல் கட்சிகள், நான் கட்சி பேருக்குள்ளார போக விரும்பல, கட்சிகளுக்கு சம்பந்தம் இருக்கு என்று காட்டுகிறது. வழக்கறிஞர்களுக்கும் இது போன்ற ரவுடிசத்திற்கு சம்பந்தம் இருக்கு என்றதை காட்டுகிறது. வருத்தத்துடன் வெட்கத்துடன் அதை கூறுகிறேன் நான். ஆகவே சட்டத்தின் ஆட்சியை தூக்கி பிடிக்க வேண்டிய ஒரு நிலை வர வேண்டும் என்றால் நீதித்துறை தலையீடு தானாக முன்வந்து எடுக்க வேண்டும் என்பதை நான் வலியுறுத்துகிறேன். நம்பர் 1. உங்களுக்கு இதுல நிறைய அனுபவங்கள் இருக்கும். ஆனா காவல்துறை தரப்புல பேசுறப்ப இது மாதிரி ஒருத்தரை கைது பண்ணி அவங்க எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஃபைல் பண்ணி ட்ரையல் நடத்தி அவங்க உள்ள தள்ளணும் அப்படின்னா அவங்களுக்கு ஜெயிலேயே ஒரு நெட்வொர்க் இருக்கு, அங்க இருந்தே அவங்க ஆபரேட் பண்றாங்க. இப்ப எக்ஸாம்பிள் தீபக் ராஜா கொலை வழக்கு அவங்க ஒரு உதாரணத்தை சொல்றாங்க. அது அந்த கொலைக்கு திட்டமிடப்பட்டது ஜெயிலுக்குள்ள அப்படின்றப்ப அங்க ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் ஆகுது இல்ல சார்? அப்ப அவங்க காவல்துறை ஒரு முடிவு எடுக்கிறாங்களா இவங்க என்கவுண்டர் பண்ணலாம் அப்படின்னு, அதை நம்ம முற்றிலும் விமர்சிக்க முடியுமா? அப்ப நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், அப்படி யாராவது சொன்னாங்கன்னா சொல்லிருங்க, இனிமே எதிர்கட்சியில இருக்கக்கூடியவர்கள்லாம் தவறு செய்யும் போது அவங்களையும் என்கவுண்டர்ல போட்ட சொல்லுங்க. அதான் ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களுக்கு யாரெல்லாம் இடைஞ்சலா இருக்காங்களோ, எந்தெந்த சட்ட ரீதியான வழக்குகள்லாம் போட்டு கண்டுபிடிக்க முடியலையோ, உதாரணத்துக்கு பழைய ஆட்சியிலோடு இருக்கக்கூடிய கொடகநாடு எஸ்டேட் வழக்கு இன்னும் விசாரிச்சுட்டு இருக்காங்கல்ல, எதுக்கு விசாரிச்சுட்டு இருக்காங்க? அங்கேயும் போய் என்கவுண்டர் போட்டுற வேண்டியதானே. இவருக்கு யாரெல்லாம் இடைஞ்சலா இருக்காங்களோ எல்லாரும் என்கவுண்டர்ல போடுகின்ற ஒரு ஆட்சியை நோக்கி நாம் போயிட்டு இருக்கோம்ன்றத வருத்தத்தில் தான் பேசிக்கொண்டு இருக்கிறோம். திஸ் இஸ் நோ ரெமெடி, திஸ் இஸ் நோ ரெமெடி. அருண் நினைச்சிட்டு இருக்காரு எல்லாரும் பாராட்டிட்டு இருக்காங்கன்னு. இதேதான் நம்ம ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய கமிஷனர் ஆஃப் போலீஸா இருந்தவர் டிஷா உடைய கேங் ரேப் கேஸ்ல நாள் வரை 2019 ஆண்டு டிசம்பர் மாதம் நாள் வரையில 3 பேர் ஜுவனைல்ஸ் கொலை செய்தார். என்கவுண்டர் என்று சொன்னார்கள். ஹைதராபாத்ல அந்த கமிஷனர் போலீஸை வேன்ல கூட்டிட்டு போய் பூ மாலை போட்டு பாராட்டினார்கள். என்ன ஆச்சு? உச்ச நீதிமன்றத்துக்கு வழக்கு சென்றது. ஜஸ்டிஸ் சிர்புர்கர், நம்முடைய தமிழகத்தில் பணியாற்றிய ஜஸ்டிஸ் சிர்புர்கர், உச்ச நீதிமன்றத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஜஸ்டிஸ் சிர்புர்கர், அவருடன் இணைந்து மற்ற பாம்பே சார்ந்த ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியும் நம்முடைய மாநிலத்தை சார்ந்த முன்னாள் டிஜிபி கார்த்திகேயனும் விசாரித்து இந்த நால்வரை கொலை செய்தது அது கொலை தான் தவிர அது என்கவுண்டர் இல்லை என்று முடிவு செய்து அது இப்ப உயர் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்கின்ற நிலையில் இருக்கு. இது போன்ற வழக்கில் அப்ப நீதி வேற வேண்டும் என்றால் என்கவுண்டர் இஸ் நாட் த வே. உங்களுக்கு என்கவுண்டர் இஸ் நாட் த வே, ஆல்டர்னேட்டிவ் இல்லைன்னா உங்க கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டத்துல பிரச்சனை இருக்கு, குற்றவியல் நடைமுறை சிஸ்டத்துல தப்பு இருக்குன்னு அர்த்தம். அதை திருத்துவதற்காக முயற்சி எடுங்கள். தரமான ப்ராசிக்யூட்டர்ஸை கொண்டு வாங்க, தரமான இன்வெஸ்டிகேட்டர்ஸை கொண்டு வாங்க, தரமான கஸ்டடியில வைத்திருக்கக்கூடிய நிறுவனங்களை உருவாக்குங்கள். அதையெல்லாம் செய்யாமல் எங்களால் வேற வழியே இல்லாத நாங்க என்கவுண்டர் போடுறோம்னு சொன்னா, அதான் நான் சொல்றேன், உங்களுக்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் நீங்க என்கவுண்டர்ல போட்டு சாகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். இலங்கையில் ஏற்பட்ட, உத்தரப்பிரதேசத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய, மணிப்பூரில் நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தமிழகமாக இந்த தமிழகம் மாறும் என்ற எச்சரிக்கை விடுகிறேன். நான் இதை காப்பாற்ற வேண்டும் என்றால் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள ஹைகோர்ட் தலையிட வேண்டும் என்று நான் மறுபடியும் கூறிக்கொண்டே இருக்கிறேன். ஹைகோர்ட் 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 1. 2, மாநில மனித உரிமை ஆணையம் இருக்கு. மாநில மனித உரிமை ஆணையத்தில் நம் மாநிலத்தில் பணி செய்த, கேரளால சீஃப் ஜஸ்டிஸா இருந்த மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய
நீதியரசர் மணிக்குமார் அவர்கள் தலைவராக இருக்கிறார். ஜஸ்டிஸ் இளங்கோ உறுப்பினராக இருக்கிறார். மிஸ்டர் கண்ணதாசன் உறுப்பினராக இருக்கிறார். இவர்கள் ஏன் இந்த 10 வாரத்திற்குள் நடந்த இந்த 3 என்கவுண்டரை தானாக முன் வந்து வழக்காக எடுக்கவில்லை? பதில் சொல்லணும். they are all in public positions. எதுக்கு நீங்களும் நானும் மட்டும் இது உரையாடி கொண்டு இருக்க வேண்டும்? இவர்களுக்கெல்லாம் பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கு, பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு, இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, அலுவலகம் கொடுக்கப்பட்டிருக்கு. தேவை என்றால் அரசாங்கத்திடமிருந்து இன்னும் அதிகமாக நிதி பெறக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். சுவமோட்டோவாக தானாக வந்து ஏன் இந்த வழக்கை எடுக்கவில்லை? அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். 2, 3வது இலவச சட்ட உதவி ஆணைக்குழு என்று இருக்கு, ஸ்டேட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி. இந்த லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி தேசிய ரீதியில், மாநில ரீதியில், மாவட்ட ரீதியில் நீதிபதிகள் தலைமையில் செயல்படுகின்ற ஒரு ஆணைக்குழு. இந்த ஆணைக்குழுக்கு செக்ஷன் 12 கீழ் பெண்களுக்கு உதவ வேண்டும், SC SC சமூகங்களை சார்ந்தவர்களுக்காக நாங்கள் செயல்பட வேண்டும், லேபரர்ஸ்க்காக செயல்பட வேண்டும், பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காக நாங்கள் நிற்க வேண்டும் என்றெல்லாம் அதில் குறிப்பிட்டு குறிப்பாக ஒன்று கூறுகிறார். போலீஸ் காவலில் இருக்கக்கூடியவர்கள், ஜுடிஷியல் காவலில் இருக்கக்கூடியவர், போலீஸ் கஸ்டடி ஆர் ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கக்கூடியவருடைய உரிமை மீறல்கள் ஏற்படும் பொழுது குரல் கொடுக்க வேண்டிய பொறுப்பு, நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு இலவச சட்ட உதவி ஆணைக்குழுக்கு வருகிறது. நான் நாட் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், ஐம் நாட் டாக்கிங் அபவுட் தி டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், ஐம் நாட் டாக்கிங் அபவுட் ஹைகோர்ட் ஜட்ஜ். நான் பேசுறது டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ். அதனால சேர்மன் டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி ஏன் அமைதியாக இருக்கிறீர்கள்? ஏன் ஸ்டேட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிக்கு சேர்மனாக இருக்கக்கூடியவர் அமைதியாக இருக்கிறீர்கள்? ஏன் ஸ்டேட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிக்கு மெம்பர் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட நீதிபதி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அமைதியாக இருக்கிறீர்கள்? இது போன்ற சட்ட மீறல்கள் நடக்கும். உங்களுக்கு சட்டத்தில் அதுக்கு தலையீடு செய்வதற்கு அதிகாரம் இருக்கு. நீங்கள் பொதுநல வழக்கு போடுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. ஆனால் நீங்கள் அமைதியாக இருப்பீர்கள். எங்களை போன்றவர்கள் வந்து பேசினால் நீங்கள் எங்களை விமர்சனம் செய்வீர்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நீதிமன்றத்திலும் இது போன்ற அநியாயங்களை பார்த்து கோபப்படுகின்ற நீதிபதிகள் செயல்பட வேண்டியவர்களான நேரம் இதுதான் என்று மிக பொறுப்புடன், மிக மரியாதையுடன், மிக தாழ்மையுடன் நான் முன்வைக்க விரும்புகிறேன். சட்டம் ஒழுங்குன்றது பெரிய பிரச்சனையா இருக்கு இந்த கவர்மெண்ட்டுக்கு. சேம் டைம்ஸ் அதுக்காக நிறைய அதிகாரிகளும் மாற்றப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்படின்றப்ப ரவுடிகள் அடக்கிறதுக்கான ஒரு லாங்குவேஜ், இது ரவுடிகளுக்கான ஒரு எச்சரிக்கை தான் இந்த என்கவுண்டர் அப்படின்னு ஒரு இது சொல்லப்படுது இல்ல, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தப்பு தப்பு. பணியில் இருக்கக்கூடிய அருண் சொன்னாலும் தப்பு, பணி ஓய்வு பெற்ற ரவி சொன்னாலும் தப்பு. ரவி என்ன மறந்து விடுகிறார் என்றால் அவர் ஒரு பென்ஷனர் என்று மறந்து விடுகிறார். ரவி வில் பி சேலஞ்ச். ரவி வந்து பழைய டிஜிபி ரவி பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறார். He will be, he is a pensioner. He will be challenged for his words in a court of law. மறந்துடாதீங்க. நாங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய சித்திரைக்கு எதிரான கூட்டு இயக்கம் இதை பார்த்து அமைதியாக இருக்க மாட்டோம். You have not to treat people like this. இது இன்னைக்கு நாங்கள் அங்கீகரித்தோம் என்றால் disappearances will start. காணாமல் போகக்கூடிய கலாச்சாரத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இலங்கையில் பேசிக் கொண்டிருக்கிறோம், மணிப்பூரில் பேசிக் கொண்டிருக்கிறோம், ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பேசிக் கொண்டிருக்கிறோம், சத்தீஸ்கர்ல பேசிட்டு இருக்காங்க. தமிழகத்திலும் அது போன்ற ஒரு கலாச்சாரம் வராமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் முதலில் தீர்மானம் செய்யுங்கள், உங்கள் கட்சிக்கும் ரவுடிசத்துக்கும் சம்பந்தம் இருக்காது என்று. நீங்கள் தயவு செய்து எல்லா கட்சிகளையும் உத்தரவாதம் கொடுக்க சொல்லுங்கள். எந்த கட்சியிலும் இது போன்ற ரவுடிசத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த கொடூர குற்றவாளிகளை எங்கள் கட்சியினுடைய பாதுகாப்பில் நாங்கள் வைத்திருக்க மாட்டோம் என்று அவர்கள் சபதம் எடுக்கட்டும். பாதுகாக்கக்கூடிய அரண்களாக ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, மத்தியில் ஆளுகின்ற கட்சியா இருந்தாலும் கட்சி மாறுறது வெறும் பாலிட்டிஷியன்ஸ் மாறுறது, கட்சி மாறுறது கிரிமினல் ஆல்சோ. ஒரு கிரிமினல் ஒரு நாள் வந்து இந்த கட்சியினுடைய பாதுகாப்பில் இருக்கிறான், அடுத்த கட்சி அவனுக்கு அதிகமான பாதுகாப்பு கொடுக்கிறதுனா அவன் பிஜேபிக்கும் போகக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் ஓப்பனாவே பேச விரும்புறேன். Let all the political parties say we will not keep criminals in our list, rowdies in our list. எல்லா நம்ம இவருடைய கொலை வந்து நம்ம ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை இந்த உண்மையை எடுத்து காட்டுகிறது. வருத்தத்துடன் பதிவு செய்கிறேன். ஒரு தலித் தலைவருடைய இறப்பில் அவருடைய வாழ்க்கையை பத்தி பேசுறது சரியா இருக்காது. அவருடைய வழக்கில் வெளியானது என்ன? வழக்கறிஞர்களும் இது போன்ற சம்பவங்களில் ஈடுபடுகிறார்கள் என்று தலை குனிந்து நான் சொல்லுகிறேன். இரண்டாவது, இது போன்ற ரவுடிஸ்
வெவ்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள் ஈடுபடுகிறார்கள். அப்போ there is something seriously wrong in தமிழ்நாடு. அதுதான் காட்டுது. ரவுடிஸை திட்டாதீங்க. தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் மிக சீரியஸான உடனடியாக கவனிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு என்று மறந்து விடாதீர்கள். இதை மாண்புமிகு முதலமைச்சர் பார்த்தும் பார்க்காதது போல் சென்றார் என்றார். ஆட்சிக்கு ஆபத்து வருகின்ற காலம் நெருங்கி விட்டது என்பதை நான் பொறுப்புடன் கூற விரும்புகிறேன். ரவுடிகளை அடக்கிறதுக்கு என்ன யுக்தி சார்? அவங்கள வந்து கட்டுக்குள்ள வைக்கணும். அவங்களால பொதுமக்களுக்கு பிரச்சனை வராம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நான் வந்து போலீஸ் கிடையாது. நான் போலீஸ் இல்ல. டோன்ட் கன்வெர்ட் மீ இன்டு போலீஸ் ஆபீசர். தட் இஸ் தேர் ஜாப். நல்ல போலீஸ் ஆபீசர்ஸ் இருக்காங்கன்றதையும் நான் சேர்த்து சொன்னேன். நான் என்னுடைய பகுதியில் தென் மாவட்டங்களில் ஒரு ஐஜி இருந்தார். பெயர்கள் சொன்ன பிரச்சனை ஆயிரும் காரணத்துக்காக சொல்றேன். அன்னைக்கு ரவுடிஸ் வேர் அண்டர் கண்ட்ரோல். எப்படி ஒரு என்கவுண்டர் நடக்கல? எப்படி நேற்றைய தினம் கோவையில ஒரு ரவுடியை பிடிச்சிருக்கிறாங்க? எப்படி பிடிக்க வேண்டும் என்ற நம்பிக்கை உள்ள காவல்துறை அதிகாரிகள் இருந்தால் பிடிக்க முடியும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் கூற விரும்புகிறேன். இது போன்ற சம்பவங்களில் ஈடுபடுவதற்கு தண்டனை உறுதி என்று தெரிந்தால் இது போன்ற கலாச்சாரம் வளராது. நீங்க செய்கின்ற தவறுகள் எல்லாம் மறைப்பதற்காக காவல்துறைக்கு தூது போடுகின்ற உயர் அதிகாரிகளை வைத்திருந்தீங்களா இதான் நடக்கும். நீங்க வேற ஒன்னும் செஞ்சிருக்க வேணாம். ஸ்டெர்லைட் வழக்குல 17 காவல்துறை அதிகாரிகளை ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீசன் சுட்டி காட்டினாரா இல்லையா? நீங்கள் ஏன் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கவில்லை? இப்ப நீங்க யார் பக்கம் என்று, ஆட்சி யார் பக்கம் என்றது தெரியுது, அம்பலமாகிறது. ரவுடிஸ்ன்னு சொன்னீங்க, ரைட்டு. இப்ப இவங்கெல்லாம் காக்கி போட்ட ரவுடிஸ்ன்னு அருணா ஜெகதீசன் கூறியிருக்கிறார்களே, உங்கள் சட்டமன்றத்தில் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களே, அவர்களுக்கு எதிராக டிசிப்ளினரி ஆக்ஷன் இனிஷியேட் பண்ணியிருக்கீங்களே, அவர்கள் மேல் ஏன் இந்த ஆட்சியில நடவடிக்கை எடுக்கவில்லை? நடவடிக்கை எடுப்பதற்கு தடுப்பு சவராக இருப்பது சில மூத்த ஐஏஎஸ் ஆபீசர்ஸ், ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் என்ற குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன். அந்த குற்றச்சாட்டுக்கு அவர் பதில் சொல்லட்டும். அது இருந்ததுன்னா கண்டிப்பாக பாடம் போயிருக்கும். என்ன மெசேஜ் போகுது? யாம் எது செஞ்சாலும் சரி உயர் காவல்துறை அதிகாரிகள் நம்முடன் நிற்பார்கள் என்றுதான் உடனடியாக தைரியத்துடன் இவர்கள்லாம் செய்யறாங்க. வெள்ளத்துறையை ஏன் கடைசி நாள்ல சஸ்பென்ஷனை விட்ரா பண்ணீங்க? அமுதா ஐஏஎஸ் அவங்களை சஸ்பெண்ட் பண்றாங்க ஓய்வு பெறுவதற்கு சில நாட்களுக்கு முன்பு. அந்த நபர் சார்ந்த ஒரு வழக்கு உயர் நீதிமன்றத்தில் தீர்ப்புக்காக காத்துட்டு இருக்கு. எப்படி எதுக்கு விட்ரா பண்ணீங்க? அப்ப என்ன செய்தியை கொடுக்குறீங்க? இது போன்ற செயலில் ஈடுபடுகின்ற காவல்துறையினரை நாங்கள் இறுதி வரை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசு இது என்பதை ஒரு செய்தியாக போகுது. அப்ப பொதுமக்கள் மத்தியில் உங்களுக்கு அக்கறை கிடையாது. அதுதான் நான் கூறுகிறேன். அதனாலதான் மாண்புமிகு முதலமைச்சர் இதில் தலையீடு செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இந்த என்கவுண்டர் அப்படின்றதுனால எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத ரொம்ப அழகா பதிவு செஞ்சீங்க. நேரம் கொடுத்தமைக்கு நன்றி சார். தேங்க்யூ.